யாருப்பா அது? ஹரிஷா? நான் யாரோ சின்ன பையன் நினைச்சேன். அவர் மட்டும் தானா? யமுனா அண்ணி பார்த்தா அப்படியே ஸ்ரீதேவி பாக்குற மாதிரியே இருக்கு. அண்ணி, உங்களுக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஹரிஷ், எங்க உன் பையனை பார்க்கவே முடியல? எங்கப்பா இருக்கான் அவன்? Dad, you're looking nice. ஹாய் கார்த்திக், என்ன நீ மட்டும் வர? எங்க சங்கவி துருதுருன்னு இருப்பாளே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு பார்த்தே ஆகணும். Sorry guys, நான் சங்கவியை கல்யாணம் பண்ணிக்கல. என்ன சங்கவியை கல்யாணம் பண்ணிக்கலையா? வேற யார பண்ணிட்ட? அதோ அவளே வரா. அவதான் என்னோட வைஃப் சிவன்யா. ஹலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதான் ஜோக்கர். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல போறேன். இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு டிஃபரெண்டா ஏதாவது செய்யணும்னு ரூம் போட்டு யோசிச்சு ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். எங்க இந்த ஜோக்கர் கை தட்டுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும். ஆனா எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்? டென்ஷனா இருக்கிறவங்கள கூட ரிலாக்ஸ் பண்ண வைக்கிற மியூசிக். அட கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வைக்க போறதுக்காக தயாரா இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்க. சாரி, ஐ மீன் என்னுடைய அண்ணா கார்த்திக், அப்புறம் எங்களுடைய அண்ணி சிவன்யா. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்தே ஆடுவோம். இது சூப்பரான ஐடியா. எல்லாரும் சேர்ந்தே ஆடலாம். வாங்க 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 வாங்க. நீ அடுத்தவன் வர்றதை பார்க்காத, என் கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. சேருதே உன் கைகள் என் கண்ணோர தீர்த்துமே. ஒரு காதுல ஜிமிக்கு போறது ஃபேஷனா என்ன? மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துடுறேன். உன்னாலே என்னாலும் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் செவியிலே. இந்த மகுடி சத்தம் என்னமோ செய்து என் உருவம் மாறிடுமோன்னு பயமா இருக்கு. ஆண்டவா, உங்களை மட்டுமே நம்பிட்டு இருக்க என்ன
கை விட்டுறாதீங்க சுவாமி. நான் இது வந்துடுறேன். சரி. வணக்கம் குருஜி. எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சார் கேட்டுக்கிட்டதுனால தான் இங்க வந்தேன். இன்னைக்கு உங்க மகனோட பிறந்த நாள் இல்லையா? ஆமா. அவனை ஆசீர்வதிக்க வர சொன்னாரு. நல்லது. நான் இப்பவே கார்த்திகையும் அவனோட மனைவி சிவன்யாவையும் வர சொல்றேன். ஓஹோ, கார்த்திக் எங்கதான் இருக்கான். கார்த்திக், குருஜி உன்னை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காரு. நீயும் சிவன்யாவும் தம்பதி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சிவன்யா எங்க? எங்க போனா? இங்க தானே இருந்தா. அவ ரூம்ல இருப்பா. நான் வேணும்னா கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இது பாரு, பூஜை ரூம்ல ஒரு பெரிய பூஜை தட்டு இருக்குல்ல, அதுல அரிசியையும் குங்குமமும் வச்சு எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் இது வந்துடுறேன் குருஜி. ஆகட்டும். சிவன்யா, சிவன்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து வெயிட்டர் என் மேல கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டிட்டாரு. அதான் ட்ரை பண்றதுக்காக வந்தேன். சரி, சீக்கிரம் வா. விருந்தாளிங்களும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. வாமா. சரி. சிவன்யா, கார்த்திக், 2 பேரும் கால்ல விழுங்க. அம்மா, அம்மா, என்ன? முதலடி அம்மா, இத பாருங்க. இது பூஜை ரூம்ல இருந்தது. என்னது இது? அத கொடுங்க இங்க. ஏதோ ஒரு பாம்பு தோலை உரிச்சிருக்கு. நேத்து நீங்க சொல்லும் போது கூட இந்த விஷயத்தை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இத பார்க்கும் போது நீங்க சொன்னது உண்மைதான்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கு. என்னோட ஞான திருஷ்டிக்கு தெரியுது. அந்த நாகம் இந்த வீட்டுக்குள்ள நிச்சயம் நுழைஞ்சிருச்சு. இந்த வீட்டுல எந்த ரூபத்துல எந்த மூலையில ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க குருஜி? வாசல்ல நீங்க கட்டின வில்வ இல தோரணம் தான் இருக்கே. அந்த தோரணம் வீட்டு வாசல்ல இப்ப இருக்கா? அந்த தோரணத்தை காஞ்சி இருக்குன்னு நான் தான் தூக்கி போட்டேன். என்னது? தூக்கி போட்டுட்டியா? ஏன் கார்த்திக் இப்படி பண்ற? அந்த தோரணத்தோட மகிமை உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா, பாத்தீங்களா குருஜி? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அழாதீங்க, நான் வந்துட்டேன்ல. அந்த நாகத்தால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. வீட்டுக்குள்ள வந்தா அதுக்குத்தான் பெரிய ஆபத்து வரப்போகுது. அதோட இந்த தோலை எரிக்க போறேன். இதை எரிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அது என் முன்னாடி வரும். நெருப்புல இந்த தோல் எரிய எரிய இதோட சேர்ந்து அந்த நாகமும் எரியும். எந்த எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தாளோ அவ கூட சேர்ந்து அந்த எண்ணமும் சாம்பலாக போகுது. ஓம் நம சிவாய.
ஹர மகாதேவா. என்ன விஷயம்? ஏன் இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தோணுது. நம்ம சிவன்யா உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. என் மனசுக்கும் அப்படிதாம்மா படுது. அந்த பாவிங்க குடும்பத்துக்குள்ள சிவன்யா தனியா இருக்கா. அவ ஒரு நாகங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அவளுக்கு சோதனை வராம பரமேஸ்வரன் தான் காக்கணும். உன் வேண்டுதல் எதுவோ இவர் முன்னாடி வை. எங்களை காக்கும் கடவுளே, எங்களுடைய சக்தியை இன்னும் பலப்படுத்துங்க. நீங்களே கதின்னு உங்களையே சுத்தி வந்துட்டு இருக்கிற எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். நியாயமும் தர்மமும் ஜெயிக்கணும், அதர்மம் அழிஞ்சே ஆகணும். நடக்கிற இந்த தர்ம யுத்தத்துல அந்த பாவிங்க அழிஞ்சே ஆகணும். நாங்க செய்யறதுல தப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உதவ ஏதாவது ரூபத்துல நீங்க வரணும். என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா காத்தடிக்குது? கார்த்திக், டேய் ஆலன், யாரா ஒருத்தர் போய் ஜன்னல் கதவை மூடுங்க. எல்லா ஜன்னல் கதவையும் சாத்துங்க. போங்க, யாராவது போய் மூடுங்க. போங்க. சிவன்யா, உனக்கு ஒண்ணு இல்லையே? குருஜி, திடீர்னு இந்த காத்து எங்க இருந்து வந்தது? அந்த அந்த நாகத்தோட தோல் எங்க? ஒரு நிமிஷம். அந்த தோல் இங்க இல்ல. எப்படி காணாம போகும்? அது இதுல தானே வச்சிருந்தீங்க. இங்க வச்சது எப்படி காணாம போகும்? அதுவா காணாம போகல, அத காணாம போக வச்சிருக்கா. இச்சாதாரி நாகத்தோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ எந்த நேரத்திலையும் எந்த உருவத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி உடையவ. உயிருக்கு ஆபத்து வந்துற போதோங்கிற பயத்துல அவதான் இந்த தோலை எடுத்திருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க குருஜி? நாம எந்த காலகட்டத்துல இருக்கோம்? நீங்க சம்பந்தமே இல்லாம இச்சாதாரி நாகம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சாமி, அதுவும் இல்லாம காத்தடிக்கிறது இயற்கை தானே. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது இயற்கையா வந்த காத்தே இல்ல. இந்த புயல் காத்து ஏதோ ஒரு சக்தியால உருவாக்கப்பட்டது. நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த நாகினி உங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டா. அவ உங்களை அழிச்சே தீருவா. உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க குருஜி. அந்த நாகினியால என் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நீங்க தான் ஏதாவது செய்யணும் குருஜி. உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கோம். உங்க ஒருத்தரால தான் எங்களை காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல.
இதுல இருந்து உங்களை காக்கணும்னா ஒருத்தர் தான் இருக்காங்க. எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியா இருந்தாலும் அவங்க கிட்ட அடங்கும் அந்த அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அந்த ருத்ரம்மா இந்த நிலைமையில அவங்க ஒருத்தரால தான் உதவி செய்ய முடியும். ருத்ரம்மா யார் அந்த ருத்ரம்மா? நல்ல வேளை அந்த தோலை குருஜி எரிச்சிருந்தாருன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு தெரியல. இப்படி ஒரு காத்து திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? சிவன்யா, 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 சிவன்யா. ஸ்ரேயா, நீ எங்க வந்த? ஸ்ரேயா, என்ன ஸ்ரேயா, என்ன விஷயம்? சொல்லாம கொள்ளாம திடீர்னு நீங்க வந்திருக்க. உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்குள்ள தோணுச்சு. திடீர்னு அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏன் வந்ததுன்னு தான் எனக்கு புரியல. உன்னை பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. எதிர்பாராம என் உயிருக்கு பெரிய ஆபத்து வந்தது. குருஜி என் தோலை எரிக்க முயற்சி பண்ணாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு சூற காத்து அடிக்க ஆரம்பிச்சது. அதுவா வரல, நான் தான் வரவழைச்சேன். நம்ம சக்திக்கு மிஞ்சின சக்தி ஒண்ணு இருக்கு. அது அந்த சிவனோட சக்தி. அதுதான் அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி இருக்கு. ஆனா நாளைக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அதனால நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்போ உன்னோட பழைய தோலை பார்த்தாங்களோ அப்பவே அவங்க உஷாராயிருப்பாங்க. உனக்கு ஆபத்து அதிகமாகிட்டே போகுது. எந்த நிமிஷமும் யாரால வேணும்னாலும் உனக்கு ஆபத்து வரலாம். எனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லு. ருத்ரமான்னு யாரோ ஒருத்தரை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு அவங்கள தெரியுமா? ருத்ரமாவா? இல்ல, நான் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்ல. யார் அவங்க? சிவன்யா, 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 என்னாச்சு சிவன்யா? நீ ஏன் அப்செட்டா இருக்க? நீ அந்த பார்ட்டியில நடந்ததை பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். கார்த்திக், அது வந்து என்ன சிவன்யா, என்ன விஷயம் சொல்லு. டேபிள் கீழே விழுந்திருக்கு. ஓ மை காட். சிவன்யா, என்ன ரத்தம் அது? சிவன்யா, அது வந்து என் கை கட் ஆயிடுச்சு. என்ன சிவன்யா, இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எப்படி அடிபட்டுச்சு? ஒரு நிமிஷம். காட்டு. சிவன்யா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. தேவையில்லாத விஷயத்துல நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா படுத்து தூங்க.
சிவன்யா வா, கொஞ்ச நேரம் இங்க உட்கார். பிளட் லாஸ் ஆயிருக்குல்ல, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நான் கீழே போய் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இங்க பார், அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். அந்த ருத்ரம்மா யாருன்னு தெரியற வரைக்கும் நிம்மதி இருக்காது. எங்க என்ன இன்னும் இங்கே இருக்கீங்க? ஜாகிங் போலையா? மூடு இல்ல. இத பாருங்க, நாம தான் ருத்ரமா கிட்ட போக போறோம்ல. குருஜி என்ன சொன்னாரு? அவங்கதான் நம்ம கவலையை தீர்த்து வைப்பாங்கன்னு சொன்னாருல்ல. அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. இங்க இருந்து நம்ம போகும்போது கைலாஷ கூட்டிட்டு போறோம். நான் எவ்வளவு சீரியஸா சொன்னாலும் அந்த கைலாஷ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த இடியட்டுக்கு இதுக்கு மேல இந்த விஷயத்தை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இத பாருங்க ஹரிஷ், முதல்ல நாம போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்புறம் கைலாஷ் மத்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு போவோம். தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் கொடுத்து விடுறேன். கண்ணா. அம்மா. ஐயாவுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா. சிவன்யா, நீயே அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அதான் வேலைக்காரங்க இருக்காங்களே. இனிமே நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி சொல்லாதீங்க. வேலை செய்யாம என்னால இருக்க முடியாது. அதனால அதை மட்டும் பண்ணாதன்னு சொல்லாதீங்க. அம்மா, என்னம்மா ஏதோ மாதிரி இருக்கீங்க? அந்த நாகினி. எந்த நாகினிமா? எங்க வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்காளே அவதான். அன்னைக்கு உங்க புருஷன் பண்ண பாவத்தாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நேத்து வீட்டுல நீயே பார்த்தல, நாகினியோட தோல் கடிச்சு எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் குருஜி இந்த விஷயத்த ருத்ரம்மா கிட்ட கொண்டு போக சொன்னாரு. அந்த அம்மாவை பாக்குறதுக்காக தான் இப்ப நாங்க புறப்பட்டு இருக்கோம். அந்த பாம்பு இங்கதான் இருக்கு, இந்த வீட்டுல தான் இருக்கு. அந்த பாம்பு இங்கதான் இருக்கு, இந்த வீட்டுல தான் இருக்கு. குருஜி தான் இந்த வீட்டுல இருக்குன்னு சொன்னார்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அது சரிம்மா, அந்த நாகினியும் உங்க எல்லாரையும் தொல்லை பண்ணுது. என்னம்மா சொல்ற? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள். ஏய் கண்ணா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அமிர்தா? நான் 1 ஹவருக்கு முன்னாடியே காஃபி வேணும்னு கேட்டிருந்தேன். கொண்டு வந்து குடுக்கல அந்த கண்ணா. இந்த மூஞ்சிதான் காஃபி சாப்பிடுற மூஞ்சா? யார்கிட்ட போய் சொல்ற? கண்ணன் கிட்ட நீ என்ன கேட்டிருப்பன்னு? சத்தியமா இல்லம்மா, உண்மையிலேயே காஃபி தான் கேட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு நீங்க கோயிலுக்கு கூப்பிடுறீங்கன்னு சொல்லி தலையில தண்ணி ஊத்தி விட்டுட்டாங்க. அதான் ஒரு தூக்க கலக்கமா இருக்கு. அடிச்சுனா அப்படியே கண்டதையும் தின்ன வேண்டியது, கண்ட நேரத்துல தூங்க வேண்டியது. எந்த பிரச்சனைக்கு போறோமோ இல்லையோ முதல்ல அந்த ருத்ரமா கிட்ட சொல்லி ஒன்ன மாத்த சொல்லணும். ருத்ரமாவா? ஆமா, ஏன்னா அந்த நாகத்தால உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ பாட்டுக்கு ஆடுறதும் பாடுறதுமா சுத்திட்டு இருக்க. அந்த நாகம் வந்து உன்னை கொத்துனாலும் உனக்கு தெரிய போறது இல்ல. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தண்ணி பண்றது? வா, அந்த ருத்ரமாவை பார்க்க நீ என் கூட வர. வா. அம்மா, ருத்ரமாவை தான் நான் பார்க்கணும். ருத்ரமா தேவி கேசட் என்கிட்டயே இருக்கு, வீட்லயே பார்க்கலாமே. உன்னை வச்சுக்கிட்டு ஒழுங்கா என் கூட வந்து தொலைடி. சிவன்யா, நீயும் எங்க கூட வா. ஏன்னா இப்ப நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. கார்த்திக்க துரத்திட்டு இருக்கிற அந்த ஆபத்தை எதிர்த்து போராட போறவன் நீ தானே. வாமா. சரிம்மா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி. நீ வாடி. அம்மா, ருத்ரமா தேவில வாயை மூடிட்டு வான்னு சொன்னேன். ருத்ரம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என் குடும்பத்தை அழிச்சவங்க இப்ப என்ன அழிக்கிறதுக்கு உங்க உதவியை தேடி வராங்க. அவங்களுக்கு நீங்க என்ன வழியை காட்ட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரேன். உயிர் பிப்பவளே, உக்ர காளியே, உஜ்ஜினிமா காளியே, அங்குச பாசம் ஏந்தியவளே, எலுமிச்சை பிரியையே, ஹம்காரியே, பராசக்தியே, பஞ்ச காளியே, பத்ர காளியே, பஞ்சமுகியே, பயங்கரியே, பயங்கரியே. அனுகிரக காளியே, அஷ்டபுஜ காளியே, அஷ்டபுஜ காளியே.
வந்திருக்கிறவங்கள வர சொல்லுங்க. ஏன் வெளியிலேயே நின்னுட்டாங்க? அவங்க வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வர வேண்டியவன் வரலன்னாலும் அவனோட எண்ணங்கள் அவனை வரவழைக்கும். ஒருத்தனோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவனோட வாழ்க்கை இருக்கும். அவனோட எண்ணத்தை என்னால முகர முடியும். அவங்கள கூப்பிடுங்க. ஆகட்டும்மா. வாங்க வாங்க, ருத்ரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி குருஜி. சிவன்யா, என்னாச்சுமா? வரும்போதே முள்ளுக்கு திரிச்சா. ஏய் சும்மாரு. ஹரிஷ், ஆரம்பமே தடங்கலா இருக்கு. சிவன்யாவை வண்டியிலே இருக்க சொல்வோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வண்டியில தான் இருக்கு. இல்ல வேண்டாமா, ருத்ரமா உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அவங்கள காக்க வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அமிர்தா, நீ என்ன பண்ற? வண்டியில இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இவ காயத்துக்கு மருந்து போடுற. இங்க பக்கத்துலயே இருந்து கவனிச்சு. நான் இருக்கேம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். எங்க என்ன உள்ள கூப்பிட்டுருவீங்களோன்னு யோசிச்சேன். நான் பாத்துக்கிறேன். சிவன்யா, பத்திரமா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க ஹரிஷ். வாங்க போலாம் குருஜி. வாங்க. ஒன்னும் இல்ல சிவன்யா, நீ இங்கே இரு. நான் வண்டிக்கு போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். அது ஏன் சொல்றேன்னா, நம்ம 2 பேருக்கு தேவையான மருந்து வண்டியில தான் இருக்கு. இதோ இப்பவே வந்துடுறேன். எங்க போயிடாத, இங்கே இரு. அவ எங்க? அவளோட வாசனை மூக்க தொலைக்குதே. கூட வந்தவங்க எங்க? யாரெல்லாம் கூட கூட்டிட்டு வந்தீங்க? என் பொண்ணையும் மருமகளையும். அவ வந்துட்டா. அந்த நாகினி புதஞ்ச விஷயத்தை புதுப்பிக்க வந்திருக்கா. அதுவும் அவ சும்மா வரல, வெறியோடு வந்திருக்கா. கடவுளே, ஏதோ ஒரு சக்தி என்ன உள்ள போக விடாம தடுக்குது. என்ன சக்தி இது? சண்ட முண்ட சம்ஹாரியே, மகா காளி இந்த கோர உருவத்தோட நமக்கு காட்சி அளிச்சாலும் நம்பினவங்களை காப்பாத்துவா. யாரையும் அவ கைவிட மாட்டா. அவ உருவத்தை பார்த்த அடுத்த நொடியே எவன் தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் தப்பு உணர்ந்துடுவான். உணராதவன் எவனாவது இருந்தான்னா அவனை உருக்கொலைச்சிடுவா. அவ காளி இல்ல, காலன். அவகிட்ட இருந்து எப்பேற்பட்டவனும் தப்பிக்க முடியாது. என்ன நடந்ததுன்னு என் ஞான கண்ணுக்கு காட்டு. செய்யக்கூடாத தப்ப செஞ்சிருக்கீங்க. பெத்தவங்க பாவம் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாவத்துக்கு பரிகாரம் தேடினீங்களா? நேரம் நல்ல நேரமா அமைஞ்சதுனால எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாம தப்பிச்சிட்டீங்க. கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டதுனால செஞ்ச பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த நாகினி உங்க குடும்பத்தை பழி வாங்குற வரைக்கும் அவ ஓயவே போறதில்ல. அவ கிட்ட இருந்து தப்ப முடியாது. உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க ருத்ரமா. எங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீங்க தான் அந்த நாகினி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணுமா? இந்தா தாய் காளியுடைய பாதுகாப்பு கவசம் உங்க எல்லாரையும் பாதுகாக்கும். அந்த சிவனோட அருள் கிடைச்ச அதிர்ஷ்டசாலி அவ.
சிவனுடைய பக்தர்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. சிவனை சரணடைஞ்சவங்க கிட்ட இருந்து உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கணும்னா சிவசக்தி சுரூபமான தேவி மகாகாளியால தான் முடியும். இந்த தாயை தவிர வேற யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இவ நாடி வந்தவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வா. அவளே தஞ்சோன்னு வந்துட்டீங்கல்ல, அம்மனோட அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நாகினியோட வேட்டையிலிருந்து உங்க யாராலையும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி கழுகோட தாக்குதல்ல இருந்து நாகினியாலையும் தப்பிக்க முடியாது. ஓ, அவளை தூக்கிட்டு வா. அவ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, வெளியில வந்தே ஆகணும். இவன் வர வச்சிடுவான்ல, தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வா. சிவன்யா, சிவன்யா, சிவன்யா எங்க போனா? சிவன்யா, எங்க போனா இவ? சிவன்யா, அம்மா, நான் இங்க இருக்கேன். ஐயோப்பா, இந்த கழுகோட சத்தம் காது கிழிக்குது. இது எங்க போச்சு? அம்மா, அம்மா, அத நான் பார்த்தேன். ஒரு பாம்பை துரத்துக்கிட்டு கழுகு போனதை நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு பாம்புனாலே பயம்னு. துரத்திட்டு போன கழுகு மட்டும் அந்த நாகினியை பிடிச்சிட்டா நல்லா இருக்கும். அந்த நாகினியால கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோட பார்வை அவ்வளவு கூர்மையா இருக்கும். நாகினியோட கதையை அது முடிச்சிடும். ஹே அமிர்தா, ஆமா, நீ எங்க போயிருந்த? உன்னை சிவன்யாவோட தானே இருக்க சொன்ன. எது சொன்னாலும் கேக்குறது கிடையாது. எங்கடி போயிருந்த? நான் வந்து சிவன்யாக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்க காருக்கு போயிருந்தேன். அங்க கை உதற ஆரம்பிச்சிடுச்சு. அதான் லைட்டா சாப்பிட்டு வந்த ஜூஸ். நீ திருந்தவே மாட்டடி. சரி, கிளம்பலாம், வாங்க போலாம். வாங்க. உள்ள ருத்ரம்மா என்ன சொன்னாங்க, அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். என்ன ஆட்டம் ஆடுறான் பாரு. இவனை அடிச்சுக்கவே முடியாது. கால் தரையில படுதா பாரு. உங்களுக்கு கூட தான் கால் தரையிலே போட மாட்டேங்குது, ஃப்ளைங்லயே தான் இருக்கு. சும்மா லூசு. நீங்க ரொம்ப நல்லா கிட்டார் வாசிக்கிறீங்க.
உண்மைதானா? வெரி நைஸ். திவ்யா, திவ்யா, கம்ப்யூட்டர் விட்டு கொஞ்சம் வெளியே வரியா? என்ன விஷயம்னா? நேத்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தல்ல, விவேக் அண்ணா என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? இங்க இருந்து போகும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த கண்டிஷன்ல எதையும் உறுதியா சொல்ல முடியாதுன்ட்டாரு. கோமால இருந்து வெளியே வந்ததா சொல்ல முடியும்னு சொன்னாரு. இந்த கார்த்திக் பயங்கரமான லக்கிடா. எப்படி சொல்ற? வாயால தான் சொல்றேன். லூஸ் ஆனந்த், யாரு கையில 6 விரல் இருக்கோ அவங்க பயங்கரமான லக்கின்னு சொல்லுவாங்க. அவங்க வெரி ஷார்ட் பீரியட்ல உயரமான இடத்துக்கு போயிடுவாங்களா. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு உன் புராணத்தை நிறுத்துறியா? நான் இளநீ குடிக்க போனல, அந்த கடைக்காரனு கூட 6 விரல் தான். ஆனா அவர் வானத்தை தொடல, இளநியை பறிக்கிறதுக்கு மரத்தோட உச்சியை தான் தொட்டாரு. நான் சொல்றது உனக்கு விளையாட்டா தெரியுதுல? அதிர்ஷ்டம் எல்லாம் சாதாரணமா வராது, சொடக்கு போடுற நேரத்துல வந்துரும். 6 விரல் இருக்கிற எல்லாருமே பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க தான். அவங்கள எல்லாம் லைஃப்ல யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. துரோகம், நம்பிக்கை துரோகம், பில்லி சூனியா, எந்த கட்ட சக்தியால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கார்த்திகே எடுத்துக்கய, 6 விரல் இருக்கிறதுனாலதான் அவ இன்னைக்கு வரைக்கும் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அமிர்தா, என்ன சிவன்யா? கார்த்திக் கையில 5 விரல் தானே இருக்கு. ஐயோ சிவன்யா, கார்த்திக்னா உன் புருஷன் மட்டும் கார்த்திக்னு நினைச்சிடாத. நான் சொன்னது டான்ஸ் மாஸ்டர் கார்த்திக். அந்த 2 பேரும் வெளியாளுங்க தான் எனக்கு நல்லா தெரியும். அதுல ஒருத்தருடைய கட்ட விரல்ல 6வது விரல பார்த்தேன். அமிர்தா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உனக்கு தெரியுது, இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் ஏதாவது புத்திசாலித்தனமா சொன்ன கூட லூசுங்கறாங்க. நீங்க சொல்ற வரைக்கும் இந்த உண்மை எதுவும் தெரியாது. 6 விரல் உள்ளவன் அதிர்ஷ்டம் பண்ணவன்னு இப்பதான் தெரியும். எனக்கு கூட இந்த மாதிரி 6 விரல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த வீட்ல யாருக்கும் இல்லைன்னு தெரியும். அதாவது உங்க சொந்தத்துல யாருக்காவது இந்த மாதிரி, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ், இவங்க யாருக்காவது 6 விரல் இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு அது ஞாபகம் இல்லாம கூட போயிருக்கலாம். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. வந்தது புஸ்ஸுன்னு போயிடுச்சு. திடீர்னு கேட்டதுனால ஞாபகத்துக்கு வரல. கொஞ்சம் டைம் கொடு, நான் ஞாபகப்படுத்தி அப்புறமா சொல்றேன். சொல்றதுல உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகே? நீ காமிக்கிறியோ இல்லையோ, அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை நான் தேடி போவேன். அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஹரிஷ், எப்படி நம்ம என்ட்ரியா? இடியட், வந்துட்டியா? இந்தா உனக்கு பிடிச்சது. நான் எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா. Thank you. அண்ணா, அட யமுனாவா இது? என்னம்மா இப்படி இழைச்சு போயிட்ட? யாரு? நானா? நீங்க தான் இழைச்சு போயிருக்கீங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போவாவது எங்களை பார்க்கணும்னு வந்தீங்களே. வேலை பிஸியா தான் வர முடியல. கல்யாணத்துக்கு வந்திருப்பேன், ஆனா வெதர் ப்ராப்ளம், அதனால தான் வர முடியல. ஆனா இப்ப வந்துட்டல்ல. Meet my gorgeous, cool and hot and warm, my wonderful wife. ஹலோ, ஹாய். ஹாய். அக்கா, கவனிச்சிங்களா? நான் கூட அவங்கள பார்த்ததும் கூட்டிட்டு வந்திருக்கிறது அவருடைய பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அது அவருடைய பொண்டாட்டியா. பொண்டாட்டிதான். ஆனா அது எத்தனாவது பொண்டாட்டின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹரிஷ், கேட்க மறந்துட்டேன். அவங்களே எங்கப்பா மறைச்சு வச்சிருக்க? இந்த வீட்டோட மருமகளை தான் கேட்டேன். அவங்க தானே என்ன இந்தியா வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ணா, இவன் தான் என் பையன் கார்த்திக். ஹாய் படி. ஹாய். இவன் என்னோட மருமக சிவன்யா. குட் சாய்ஸ். சிவன்யா, இவர் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சூர்யா. ஹரிஷும் இவரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இங்கதான் இருந்தாரு. பிசினஸ் விஷயமா போனவர் கனடாலயே செட்டில் ஆயிட்டாரு.
வாங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ இருங்க என்ன பண்றீங்க நீங்க? கால்ல விழுந்து என்ன வயசானவனா கிட்ட போறீங்க? நானும் உங்களை மாதிரி சின்ன பையன் தான். எனக்கும் இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. கம் ஆன். ஜோக்ஸ் அபார்ட், காட் bless you. உங்க 2 பேரோட ஜோடியும் என்னைக்கும் நல்லா இருக்கணும். எங்கள மாதிரியே. சூப்பர் கூல். அது மட்டும் இல்லாம என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்கும். என்ன இது வந்தவங்களை கவனிக்க மாட்டீங்களா? பேசிட்டே இருக்கீங்க, சாப்பிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, உள்ள வாங்கண்ணா. ஓகே ஓகே வாங்க. வாட் ரபிஷ்யா? என்னது இச்சாதாரி நாகினியா? செம்ம கற்பனடா. ஒரு வேலை பண்ணு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு, இல்லனா உன் கண்ணுக்கு எல்லாமே பாம்பாவே தெரிஞ்சிட்டு இருக்கும். என்ன சொன்னா என் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் பாம்பா தெரியுதா? அப்படி என் கண்ணுக்கு எல்லாம் பாம்பா தெரியுதுன்னா நீயும் பாம்பா தான் தெரிஞ்சிருப்ப. நான் சொல்றது உண்மைடா, அந்த பாம்பை நான் பார்த்தேன். இவ்வளவு எதுக்குடா? நேத்து நம்ம வீட்டுல பார்ட்டி நடக்கும் போது பூஜை ரூம்ல ஒரு பாம்போட தோல் இருந்தது. திடீர்னு எங்க ஏதோ காத்தடிச்சிட்டு பாம்பு தோல் காணாம போயிடுச்சு. இது வேறயா? இந்த பக்கம் இந்த ப்ராப்ளம்னா அந்த பக்கம் கைலாஷ் வேற ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இந்த நேரம் பார்த்து மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறான். அவன் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலன்னு இத்தனை வருஷம் நட்பை தூக்கி எரிஞ்சிட்டு போறான்டா. ஒரு பக்கம் பாம்பு பிரச்சனையை பார்த்தா இன்னொரு பக்கம் இவன் பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன எதைத்தான் பார்க்க சொல்றேன்? டேய் உட்கார. அந்த கைலாஷ் ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதை என்கிட்ட விட்டுரு. டேய், நமக்குள்ள ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அது எத்தனை வருஷத்துக்குடா? அதுல விரிசல் வரலாமா? வரதான் விடுவேனா? என்ன செய்வேன்? நான் என்ன வேணா செய்வேன், அது உனக்கு தேவையில்ல. இன்னைக்கு நம்ம கைலாஷ் இங்க டின்னருக்கு வருவான். நான் அவனை வர வைக்கிறேன். ஓகே? ஹேய், கூல். பார்க்கலாம். கண்டிப்பா வருவான். அந்த கழுகை பார்த்த உடனே ருத்ரம்மாவோட சக்தி என்னங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த சிவனோட அருளால கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இவங்க கிட்ட அந்த ருத்ரம்மா என்ன சொன்னாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இங்க இருக்க யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. எப்ப என்ன ஆபத்து வரப்போகுதுன்னே தெரியல.